வணக்கம் அண்ட் வெல்கம் டு கெய்ன்ஸ் மெனியா சேனல். இது இயற்கை நேசிப்பவர்களுக்காக. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பபுள் வெரைட்டி செம்மையாக பூத்துருக்குங்க. அப்படியே பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்துச்சு. இது இல்லாமல் கொஞ்சம் நியூ வெரைட்டிஸு, அப்புறம் ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாமே ப்ளூம் ஆகிருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். ரொம்ப பேசிக்கான ஒரு வெரைட்டி தான், ஆனாலும் பார்த்திங்கன்னா பஞ்சாக பூக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எட்டர்னல் ஃப்ளேம் அந்த வெரைட்டிங்க. ரொம்ப அழகாக இருக்குது இதோட கிரைன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. பாருங்கள் 3 ப்ளூம்ஸ் வந்து இருக்குது. நல்லா ஒரு பெரிய ஃப்ளவர் ரெயின் லில்லி தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஆரஞ்ச் ஸ்பை வெரைட்டிங்க. இந்த ஒரு பஞ்சில் பாருங்கள் அப்படியே அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து பட் வச்சுருக்கு, நிறைய பட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மல்டி ஆரஞ்சு. இந்த வெரைட்டிலையும் ஒரு 4 ப்ளூம் இருக்குங்க. ரெயின் லில்லி அப்படின்னா தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. இந்த வந்து ஒரு வெங்காயம் மாதிரி ஒரு கிழங்குலேருந்து வரக்கூடிய ஒரு பூ வகை செடி தான். இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வெங்காயம் மாதிரியே நல்லா மல்டிப்ளை ஆகி நிறையா வந்து பூக்கள் பூக்கும். மழை சீசனில் வந்து பூக்கள் பூக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் வந்து இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பாலினேஷன் மூலமாக புது புது வெரைட்டி உருவாக்கி அதுக்கான பேர்களை வந்து அவங்களே வச்சு ரொம்ப அழகாக வந்து உருவாக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ளூ சம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் மல்டிப்ளை ஆகும்போது அதை தனியாக பிரித்து வைக்கும்போது இன்னுமே அதுவும் மல்டிப்ளை ஆகும். அந்த மாதிரி ஒரு க்ரோத்தாக வந்து இதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒயிட் பீஜின் வெரைட்டிங்க. ரொம்ப அழகாக இருக்குது. க்ரீன் கலரில் வந்திருக்கு இந்த டைமு. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒயிட் வித் லைட்டாக அந்த பிங்க் லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரெயின் லில்லிக்கான பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா மணல், அதுக்கப்புறம் உரம், தொழு உரம் ஏதாவது ஒன்று. இந்த 3ஐயும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு தான் நான் வந்து வளர்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா பஞ்சாக பூக்குது. அதுவும் ஜூன் மாதம்லாம் பார்த்திங்கன்னா பபுள் இப்படி நிறைய பூத்துருந்து இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து பூக்கும். கொத்து கொத்தாக பூத்துருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கனூன் வெரைட்டி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் கிரைன்ஸ் இருக்குது. பிங்க் கலர் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஒரு 100 வெரைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும். பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் இருக்கும். ஒரு சில ஆரஞ்சு வெரைட்டிஸ், ரெட் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அந்த மாதிரியும் இருக்குங்க ஒரு சிலது. அதுக்கப்புறம் ஒயிட்டு இந்த மாதிரி இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய சிமிலராக இருக்கும். பிரைட் ஐ இந்த வெரைட்டி. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா குவான் அப்படிங்கிற வெரைட்டி. பார்டர் வந்து ஒயிட் லைன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து எல்லோ லைனுங்க. இது வந்து ஒரு டபுள் பெட்டல் மாதிரி வெரைட்டி தான், கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா சான் ஆண்டனியோ. இது வந்து இந்த டைம் கலர் கொஞ்சம் சேஞ்சாக தான் பூத்துருக்கு. ஒவ்வொரு சீசனில் வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரவும் கூட செய்யுங்க. ஏன் இந்த கலர் தானே நான் வாங்கினேன், இந்த மாதிரி பூத்துருக்கு அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா மை சம்மர். நெக்ஸ்ட்டு இது வந்து ரவுண்டட் வெரைட்டி. பாட்டிங் மிக்ஸ் போட்டு நெட்டி விட்டோன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்குங்க, மல்டிப்ளை ஆகும். நம்ம வாட்டரிங் மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். அது தொடர்ந்து பண்ணணும் அவசியம் இல்லை. 1 டே விட்டு 1 டே வந்து பண்ணால் போதும். மழை சீசனில் வந்து உங்களுக்கு நிறைய பூ வைக்கும். ஒரு கிழங்கு வச்சு அப்படியே பஞ்சாக வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ரீபாட் பண்ணி தாங்க ஆகணும். பண்ணலைன்னா வந்து அதோடய க்ரோத் வந்து குறைஞ்சிரும். ரீபாட் பண்ணும்போது வேறு அதுக்கப்புறம் இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டோன்னா, கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோன்னா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி பூத்து பார்க்கணுன்னா 9488229896 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கேட்லாகில் நிறைய நியூ வெரைட்டிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேங்க. அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸஸோடு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் பேசிக்கான ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.